நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம். 1000 அருளாளர்கள் என்கின்ற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் 1000 சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும். பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள். புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்துப்பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ. திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 ஜிபே மூலம் செலுத்த 9176564723. பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள். தடுங்கோள் மனதை விடுங்கோள் வெகுளியை தானம் என்றும் இடுங்கோள் என்றும் இருந்தபடி இருங்கோள் எழுபாரும் உய்ய கொடுங்கோபச் சூருடன் குன்றன் திறக்க வைத்த வேல் முருகன் தாமே உமக்கு வந்து வெளிப்படுமே. இது கந்தர் அலங்காரத்தில் மிகவும் முக்கியமான பாட்டு, அற்புதமான பாட்டும் கூட. இந்த பாட்டில் தடுங்கோள் மனதை நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்கள் வென்று 7 மலை 7 கடல் 7 சப்தா ஜாதி மசத்திரையெல்லாம் தாண்டி போக வேண்டாம். மனம் எல்லா விஷயங்களையும் வாங்கி 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 குரங்கு போல் அங்கும் இங்கும் தாவி அலைகின்றதே. இந்த மனமாகிய இந்த கோளை தடுங்கள், நிறுத்துங்கள், நிறுத்தி வையுங்கள். தடுங்கோள் மனதை தடுத்து ஆட்கொள்ளுங்கள். மனதை அலைபாய விடாதீர்கள். மனதை ஒருமுகப்படுத்துங்கள். தடுங்கோள் மனதை விடுங்கோள் வெகுளியை. கோபம் என்பது சாதாரணமல்ல. கோபம் என்பது உன்னை கொல்லக்கூடியது. கோபம் என்பது உன்னுடைய வாழ்வை அழிக்கக்கூடியது. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்புனையை சுடும் என்பார் திருவள்ளுவர். அத்தகைய சினமாகிய வெகுளி இருக்கிறதே, அந்த வெகுளியை விடுங்கள். தடுங்கோள் மனதை விடுங்கோள் வெகுளியை தானம் என்றும் விடுங்கோள். தானம் என்பது தர்மம். தர்மம் செய்யுங்கள், உதவி செய்யுங்கள், சகாயம் செய்யுங்கள், பிறருக்கு கருணை செய்யுங்கள், வித்யாதானம் செய்யுங்கள், கர்ப்பதானம் செய்யுங்கள், சொர்பதானம் செய்யுங்கள், சொர்ணதானம் செய்யுங்கள். எல்லாவற்றையும் கொடுங்கள். கொடுக்க 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 தானம் உங்களுக்கு தலைதூக்கி தர்மம் தலைகாக்கும் என்ற வழியில் உங்களுடைய பாதை அமையும். தடுங்கோள் மனதை விடுங்கோள் வெகுளியை தானம் என்றும் விடுங்கோள் என்றும் இருந்தபடி இருங்கோள். மிகவும் முக்கியமான விஷயம். என்றும் இருந்தபடி எப்படி இருப்பது? தாயினுடைய கருப்பையில் 5 புலன்களையும் 5 பொறிகளையும் அந்த அவஸ்தைகளையும் 5 பூதங்களையும் அடக்கி வாசம் செய்தீர்களோ, எப்படி யோக நிலையில் இருந்தீர்களோ, எப்படி ஓங்கார நிலையில் இருந்தீர்களோ, அப்படி இந்த உலகத்தில் 5 புலன் 5 வேடம் 5 பொறி 5 பூதம் இவற்றையெல்லாம் அடக்கி மனித நிலையிலிருந்து மிருக நிலையிலெல்லாம் கழித்து எல்லாவற்றிலும் இருந்து மாமனித நிலையில் நீங்கள் இருங்கள். என்றும் இருந்தபடி இருங்கோள். இதற்கு வியாக்கியானம் கூற வந்த மணக்குடவர் என்ன கூறுகிறார்? என்றும் இருந்தபடி இருங்க போது கல்லாலின் புடையமர்ந்து 4 முறை கற்ற ஆரங்க வேள்வி முதல் கற்ற வேள்வி வல்லார்கள் 4வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் எல்லாமாய் எல்லாதாய் இருந்ததனை இருந்தபடி எடுத்துரைத்து சொல்லாமல் பவத்தொடக்கை வெல்வாம் என்ற திருவிளையாடற் புராணத்தை மேற்கோள் காட்டுகிறார். அந்த திருவிளையாடற் புராணத்தில் 4 ஜனகாதி 4வருக்கு சோருமான் உபதேசித்த கதையை சொல்கிறார். ஆனால் சித்தர் வழியில், ஞான வழியில், நம்முடைய யோக வழியில் தாயினுடைய கருப்பையில் குழந்தை எப்படி 5 புலன்களை அடக்கி வாழ்கிறதோ அப்படி நாம் வாழ வேண்டும் என்பது கருத்தாகும். என்றும் இருந்தபடி இருங்கோள். இப்படி இருந்தால் என்ன நடக்கும் என்பதற்கு பதிலும் வருகிறது. எழுபாரும் உய்ய, இந்த உலகங்களெல்லாம் காப்பாற்றப்பட, இந்த புவனங்கள் எல்லாம் ஒளிபெற, எழுபாரும் உய்ய புவனம் கடந்த ஒருவன் கையில் வேலுடன் தானே உமக்கு வந்து வெளிப்படுவான். அவனே தானாக முன் வந்து உனக்கு காட்சி தருவான், தரிசனம் பெறுவான் என்று சொல்கிறார்கள். இது கந்தர் அலங்காரத்தில் மிகவும் முக்கியமான பாடலாகும். அதற்கு அடுத்ததாக திருந்த பூரங்கள் என்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டிலேறி 60 கொங்கை விரும்பி கடலள சூரள குன்றள நின்ற குருந்தை குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் குவலயமே.
அவன் 16 வயது இளங்குமரன். அவன் பார்ப்பதற்கு அழகானவன். முருகு என்றாலே அழகு என்று திருவிக்கா அவர்கள் சொல்வார்கள். முருகன் அல்லது அழகு என்ற அந்த புஸ்தகத்தில் தமிழ்த்தன்றல் திருவிக்கா முருகு என்றால் இளமை, முருகன் என்றால் என்றும் இளமை உடையவன் என்று சொல்கிறார். இந்த பாட்டில் அருணகிரிநாதர் என்று சொல்கிறார், முருகனை கிழவன் என்கிறார். குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் குவலயமே, அப்பா முருகா, உன்னை 16 வயது குமரனாகவே பாவித்து இந்த மானிடர்கள் வணங்குகிறார்கள். ஆனால் அருணகிரிநாத சுவாமிகள், நீ குறிஞ்சிக்கு கிழவன், குறிஞ்சி நிலத்திற்குரியவன், நீ முதுபெருங்கிழவன், நீ படுகிழவோன், நீ மலைபடுகிழவோன் என்று நக்கீரரால் போற்றப்பட்டவன் என்று அவர் பாடுகிறார். அதனால் திருந்த பூனங்கள் என்ற பொற்பாவை யாரு? அம்மா. அந்த அம்மா யார்? பராசக்தி யார்? அந்த ஆதிசக்தி யார்? சிவனுடைய இடபாகத்தில் இருந்தவள். அவள்கிட்ட என்ன இருக்குது? 14 லோகமும் இருக்குது. 14 லோகமும் அவள் இடது பாகத்தில் வைத்திருக்காள். திருந்த புவனங்கள் என்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி, அவளுடைய ஞானப்பாலை நீ அருந்தி, அதற்கு பிறகு என்ன ஆயிற்று? சரவண பூந்தொட்டிலேறி, சரவண பொய்கையாற்றில் நீ தவழ்ந்தாயப்பா, சரவண பொய்கையாற்றில் நீ வாழ்ந்தாயப்பா, அது தெரியாதா? சரவண பூந்தொட்டில் என்கிறார். அடைமொழி கொடுத்து பூந்தொட்டில் என்று சொல்கிறார். பூவுக்கு வாசம் உண்டு, மனம் உண்டு, நிறம் உண்டு, காற்றை கடந்து போகக்கூடிய சக்தி உண்டு. பூவினுடைய நிறம் வேறு வேறு வகையாக இருக்கும், பூவினுடைய வாசம் இருக்கும், பூவிற்குள் தேனும் இருக்கும். ஆக எல்லா வகையான சித்துக்களும் அடங்கியது மலர். அதனால்தான் இறைவனை மலர் கொண்டு நாம் வணங்குகிறோம். மலர்களில் இருக்கக்கூடிய சித்துக்களை எல்லாம் இந்த பூவில் வந்து சொல்கிறார். சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பி, அறுவர் கொங்கை விரும்பினா காத்தியாயினி பெண்கள் அறுவருடைய கொங்கைகளை விரும்பி, அறுவர் கொங்கை விரும்பி கடலல குண்டல சூரல பத்மாசுரனையும் தாரகாசுரனையும் சிங்கமுகாசுரனையும் 3 மலைகளாக பாவித்து கடலல குண்டல சூரல நின்ற குருந்தை இவர்களையெல்லாம் வெற்றி கொண்ட உன்னை குறிஞ்சி கிழவன், குறிஞ்சி நிலத்திற்குரிய கிழவன் என்று அருணகிரிநாதர் சொல்கிறார். இதில் இருக்கக்கூடிய உட்பொருள் என்ன? யோகப்பொருள் என்ன? ஆணவம், கண்மம், மாயை என்பது 3. தாரகாசுரன், பத்மாசுரன், சூரபத்மன் இவர்களெல்லாம் ஆணவம், கண்மம், மாயை என்பதனுடைய அறுபொருள். சித்தர் வேதியரில், சித்தர் பொருளில், சித்தர் ரசவாதத்தில் அந்த 3 மலங்களும் நம்முள் இருக்கின்றன. வாதம், பித்தம், கண்மம் என்று 3 மலங்களும் இருக்கின்றன. வாதம், பித்தம், கபம் 3 நாடிகளாக இருக்கின்றன. கபநாடி நம்மளை யமலோகத்திற்கு அழைத்து செல்கிறது, பித்த நாடி நம்மளை மயக்கத்திற்கு அழைத்து, வாத நாடி நம்மளை மேல் நோக்கி அழைத்து செல்கிறது. எது மேலாக இருக்க வேண்டும், எது கீழாக இருக்க வேண்டும், எது அந்தமாக இருக்க வேண்டும் என்பதை மானிட வாழ்வில் சித்த நெறியில் நம்மை இட்டுச் செல்வதற்காக மறைபொருளாக பரிபாசையாக அருளாளர்கள் இதை சொல்லியிருக்கிறார்கள். கடலள குன்றள சூரள என்பதில் உள்ள அர்த்தம் அதுதான். ஆகக்கூடி நம்முடைய வாத பித்த சிலேத்தும உடம்பில் நம்முடைய உடம்பை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். திருந்த புவனங்கள் என்பது நம்முடைய உடம்பு, பொற்பாவை என்பது மூலரசம். திருந்த புவனங்கள் என்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தது என்பது ஜீவார்த்தமாகிய நாதவிந்துவை அருந்தது. அந்த நாதவிந்துவே எல்லாம். அந்த நாதவிந்துவே 4 வேதமும், அந்த நாதவிந்துமே 51 அட்சரமும், அந்த நாதவிந்துவே எல்லாம். அத்தகைய ஜீவ அமிர்தமாகிய அந்த பொருளை நாம் எடுத்த அமிர்தம் என்ன? திருமுலைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டில் என்ன? 6 அக்கரமுடைய மந்திரம், சரவணபவா என்ற மந்திரம், சுப்பிரமணியோம் என்ற மந்திரம், முருகா முருகா என்ற மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்ல 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 ஒளி ஏற்றப்பட்டு நம்முடைய உடம்பு தேகமானது பிரணவ தேகமாக மாறுகிறது. நம்முடைய தேகம் ஒளி தேகமாக மாறுகிறது. நம்முடைய தேகம் காயகல்ப தேகமாக மாறுகிறது. நம்முடைய பஞ்சபூத உடம்பு அழியாத பஞ்சலோக உடம்பாக மாறுகிறது. அத்தகைய உடம்பாக மாறுவதற்கு நாம் பஞ்சலோக உடம்பாக மாறி, பஞ்சலோக உடம்பிலிருந்து ஒளி தேகம் பெற்று நம்முடைய திருவடியில் இருந்து திருமுடி வரை இருக்கக்கூடிய இந்த 6 ஆதாரங்களையும் நாம் கண்டுபிடிக்கவே இந்த திருமுருக வழிபாடும் அதுவும் சொல்லப்பட்டுள்ளது. பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள். நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம். 1000 அருளாளர்கள் என்கின்ற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் 1000 சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும். பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள். புத்தகம் வெகு அழகாக, ரொம்ப அச்சு நேர்த்தியோடு, எழுத்துப்பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ. திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739
739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.